பாருங்க, இது வந்து நமக்கு உருளைக்கிழங்கு காளான் மஷ்ரூம். இப்போ இதில் இந்த மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நறுக்கிக்கிடுவோம். இது ஏற்கனவே 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் தொலி உரிச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம இதில் தக்காளி போட்டுருக்கோம். தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இந்த காளான் இருக்குல்ல, அப்படி போட்டுடலாம். நல்லா கழுவிட்டோம். போட்டு மிளகாய்த்தூள் நல்லா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். இதெல்லாம் உப்பு போட்டு நம்ம அடுப்பு பற்ற வச்சு சும்மா ஒரு 2 விசில் மட்டும் விட்டுக்கலாம். 2 விசில் அடிக்கட்டும். ஆஃப் பண்ணிக்கிடுவோம். நமக்கு இதோட 2 விசில் அடிச்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். கூலாகட்டும், அப்புறமா எடுத்துக்கிடுவோம். ஒரு 3 உருளைக்கிழங்கு உரிச்சு வச்சுருக்கேன். இதை நசுக்கிட்டு வந்துடுறேன். நம்ம உருளைக்கிழங்கு நசுக்கிட்டோம். திறந்து பார்ப்போம். இப்போ எனக்கு மஷ்ரூம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ இதெல்லாம் இந்த உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் மல்லியும் புதினாவும் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம போட்டுடலாம். போட்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு கொதிச்சு விட்டுக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கும் இதில் சேரணும்ல. ஒரு கொதி வரட்டும். இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சட்டி வச்சுட்டு அடுப்பை சிம் பண்ணிட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு கடுகு, நான் அந்த மாதிரி பட்டை எல்லாம் ஒன்றா போட்டிருப்பேன். இதில் அதிலே கொஞ்சம் நைஸாக இருக்கும். அந்த மாதிரி அந்த கறி மசாலா தூளை வந்து இதில் போட்டுக்கிடலாம். இப்போ இந்த கடுகு வெடிக்குது. இது வந்து சோம்பு தூள். இதை ஃபுல்லும் போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் நான். இப்போ இந்த மஷ்ரூம் காளான் சாதம் இருக்குல்ல, இதில் இந்த ஃபுல்லும் கொட்டிடலாம். அவ்வளோதான், எனக்கு மஷ்ரூம் காளான் சால்னா ரெடி. பாருங்க, இது வந்து நமக்கு உருளைக்கிழங்கு காளான் மஷ்ரூம். இது வந்து நம்ம முழுசாக போட்டிருக்கோம். இது வந்து நீங்கள் வந்து செம்ம எண்ணெயாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி பண்ணி இந்த உருளைக்கிழங்கும் இந்த காளானும் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தா செம்ம எண்ணெயாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி பண்ண இன்னைக்கு இந்த காளான் சால்னா அப்படியே ஃபுல்லாக வச்சு அப்படியே ஒரு உருளைக்கிழங்கும் சேர்த்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம எண்ணெயாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.